ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பிரியாணி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் ஹீட் ஆனதும் அதில் 2 டீஸ்பூன் ஆயில், அப்புறம் 1 டீஸ்பூன் கீ ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நான் ஸ்லைஸாக கட் பண்ண 2 ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஸோ மீடியம் சைஸ் ஆனியன் தான். ஆனியன் கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே அதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பழுத்த 3 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீஃப் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட், இது ரெண்டும் ஒரு புளிப்புக்காக. இப்போ ஆயில் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு அது குக் ஆகணும். ஆயிலெல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 150 கிராம் சிக்கன் ஆட் பண்ணுறேன். இது போன்லெஸ் சிக்கன். அப்போ தான் பாஸ்தா கிட்ஸுக்கு சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். போன் பீசஸ் போட்டால் கஷ்டமாக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த சைடு நான் கிட்ஸுக்காக கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறேன். ஜஸ்ட்டு பொட்டேட்டோவை நான் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கன் ஒரு அளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா நம்ம பாஸ்தா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணோன்னா நம்மளோட சிக்கன் குக் ஆயிரும். ஏன்னா சிக்கன் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது போன்லெஸ் பீசஸ்னால சின்ன பசங்களுக்கெல்லாம் ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாஸ்தா. அதனால தான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு சைடில் வச்சுட்டு அதில் சால்ட்டும் கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அளவுக்கு தண்ணி கொதித்து வரும்போது நான் ஆல்ரெடி பாயில் பண்ண பாஸ்தா தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா பாயில் ஆகாத பாஸ்தா கூட இன்னும் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி டைரெக்டாக கூட பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி பாஸ்தாவை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாஸ்தாவையும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையையும் சர்வ் பண்ணிவிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.